அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வழியாக திருநெல்வேலியில் வேலையை முடிச்சுட்டு வரும்போது இன்றைக்கி மாலை மலர் பார்த்தேன். அதாவது மாலை மலர் ஹெட்டிங் நியூஸ் மட்டும் பார்த்தேன். அதில் போட்டிருக்கான் கொத்தனார் கொத்தனார் நண்பரை கொலை செய்தார்னு போட்டு ஹெட்டிங் நியூஸ் போட்டேன். பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. எதனால் இப்படி ஒவ்வொரு கொலை சம்பவமாக நடக்குதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிடாமல் கோபத்தை உண்டு பண்ணுறது, தூண்டுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறது, இதனால தான் கொலை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது நாட்டில். அப்புறம் நேற்று இது ஒரு முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், சரியா? நேற்று உள்ள மாலை மலரில் ஹெட்டிங் நியூஸு, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இவங்க லவ்வெல்லாம் கொண்டு குப்பையில் தான் போடணும். லவ் பண்ணி கல்யாணம் முடித்து அவனை தூக்க மாத்திரை வச்சு கொண்டிருக்கா ஒரு பொட்டச்சி. அப்போ எவ்வளோ திமிரு இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு ஆம்பளை நம்பி வீட்டுக்குள்ளே படுக்க முடியுமா சொல்லுங்கள்? இல்லை, ரியலாகவே நான் சொல்கிறேன். அதாவது நாட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டே இருங்க. லவ் பண்ணி கல்யாணம் முடித்த ஒரு முழுத்த ஆம்பளைய ஒரு தூக்க மாத்திரை போட்டு ஒரு பொட்டச்சி கொள்ளுதானா? அப்போ அவள் எவ்வளோ பெரிய கைகாரியாக இருப்பா? நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய எல்லா பெண்களும் நான் அப்படி சொல்லலை. இப்படி ஒரு ஆம்பளையை கொல்கிற அளவுக்கு பெண்கள் இப்போ ரொம்ப இறங்கிட்டாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னா, இது உடம்புல உள்ள ஹார்மோன்கள் பண்ணுற வேலை. இப்படி பொம்பளையெல்லாம் வீட்டிலே வைக்கக்கூடாது. நான் சொன்னது சரியா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மாலை மலரில் போட்ட பேப்பர் நியூஸு கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்து பாருங்கள், தெரியும். நேற்று போட்ட மாலை மலரில் உள்ளது. நன்றி.